இதோட கிளாரிட்டி அண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கேமராவில் போய் எடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஃபோட்டோவுமே பர்ஃபெக்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதோட டீடைல் பார்த்தீங்கன்னா 200 MB வரைக்கும் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் எடுக்க முடியும். ஈவன் நம்ம பேனர்ஸ் பிரிண்ட் போடுறோம்ல, பேனர்ஸ் பிரிண்ட் போடும்போது நம்மளோட பிக்சர்ஸ் கொடுக்க முடியாது ஃபோனில் எடுக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டுடியோ போய் கேமரா யூஸ் பண்ணி எடுப்போம் ஒரு DSLRல. பட் இப்போ பேனரில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் போடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மோர் ஆப்ஷனில் ஹை ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வில் ஷோ யூ 200 MB ப்ரூஃபாகவே காமிக்கும் 200 MB கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதில் எடுக்கிற பர்டிகுலர் பிக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் ஒன் ஃபோட்டோ. ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரூஃபாக நாங்கள் காமிக்கிறோம், அதே மாதிரி இது ஏன் கிளாரிட்டி அதிகமாக இருக்குன்னா கேலரி ஓப்பன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் if you go and see we have 282 MB கேப்சர் ஆயிருக்கு. அதோட பிக்சல் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் 53 MBக்கு ஒரு பர்டிகுலர் பிக்சர் வருது. ஸோ இதனால என்ன ப்ரூஃப்னா, இதை நீங்கள் பேனரில் போடும்போது நம்மளோட ஒவ்வொரு பிக்சல்ஸுமே, இப்போ ஒரு பிக் பேனர் நம்ம பண்ணுறோம், ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு பிக்சல்ஸுமே உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ ஒரு பேனருக்காக நீங்கள் போய் ஸ்டுடியோலையோ இல்லை திருப்பி ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடிட் பண்ண தேவையில்லை. ஈஸியாக அந்த அளவுக்கு கிளாரிட்டி நம்மளால் எடுத்துக்க முடியும். திஸ் ஒன் அண்ட் 200 MBயோட பெரிய அட்வான்டேஜ். இதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணி கூட வேற ஒரு ஃபோட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட MB இன்னுமே கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம போகிறோம் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம், அதில் 2 பேர்த்த மட்டும் க்ராப் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் க்ராப் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 50 MBயோட இன்னொரு மெயின் கேமரா லைக் we have given for the wide angle. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே மீட்டிங்கில் நான் நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் எடுக்கிற பொசிஷன். இப்போ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், ஜஸ்ட் இப்படி நான் திருப்பினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது பார்த்தீங்களா, அதுவே வைட் ஆங்கிள் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு மீட்டிங்கில் என்னால் எல்லாரையுமே கவர் பண்ண முடியும் ஃப்ரம் லாஸ்ட் டு ரைட். பட் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 100 டிகிரி வைட் ஆங்கிள் இருக்காது. ஸோ we are giving the 100 டிகிரி வைட் ஆங்கிள் பாத் ஃபோர் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த விஷயம் வந்து வீடியோக்கும் இருக்குது, ஃபோட்டோக்கும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான இது இருக்கும். ஸோ ஃபேமிலியோட போகிறீங்க, குரூப் செல்ஃபிஸ், இல்லை நம்ம மான்யூமெண்ட், இப்போ நம்ம சென்னையே போகிறோம், சென்னையில் வந்து இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் புதுசாக லைட்லாம் போட்டிருக்காங்க, அந்த போய் எடுக்கும்போது வைட் ஆங்கிளில் அந்த வள்ளுவர் கோட்டம், கோயில், கோபுரம் அது எல்லாமே சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த வாட்டி அட்வான்டேஜாக கொடுத்துருக்கோம். ஒரு நார்மல் போர்ட்ரேட் இப்போ போயிட்டு இந்த ஃபோனில் 3.5x ஒன்று இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு திங்ஸை வச்சு எடுத்தேன்னா அதை மட்டும் ப்ரிசைஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளராக இருக்கும். ஸோ அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக், அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு கிளிக் மட்டும் நம்ம பண்ணால் போதும். நீங்கள் இவ்வளோ ஆங்கிள், பொசிஷன் இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு ஆஃப் பாடி கவரில் நீட்டாக பண்ணிங்கன்னா தெரியும், அதுவே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட்டான பிக்சர் வந்து நமக்கு கொடுக்கும். ப்ரோ, எஸ், நான் அந்த ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன், அதில் ஹை ரெசல்யூஷனில் வந்து ஜூமிங் அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லையா? எதுல ஹை ரெசல்யூஷன் மோட்ல? ஆக்சுவலி ஹை ரெசல்யூஷன் மோட் வந்து நம்ம ஜூம் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்கு ஹை ரெசல்யூஷன்ல நீங்க அதை எடுத்துட்டு ஜூம் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். நீங்க அந்த போட்டோவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து எடுக்கிறேன், நான் உங்களை கிராப் பண்ணணும்னா ஐ கேன் ஜூம் அண்ட் கிராப். பட் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் ஜூம் பண்ண வேணாம். ஏன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே எந்த கேமராலையுமே நம்ம ஜூம் பண்ண பிக்சல்ஸ் வந்து கம்மி தான். ஸோ பிக்சல்ஸ் நிறைய கவர் ஆகணும், கிளாரிட்டி அதிகமாக இருக்குன்னா வித்தவுட் ஜூமில் எடுக்கிறது தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த 200 MB 1xல கொடுத்துருக்கேன். இல்லை, நீங்கள் நார்மல் ஆப்ஷனில் வந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. வந்து ஹை ரெசல்யூஷன் 3.5 தான் இருந்துச்சு மேக்ஸிமம். எஸ், 3.5 எதுக்கு மேக்ஸிமம்னா அந்த 1xல தான் 200 MB பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பிகாஸ் ஆஃப் மோர் பிக்சல்ஸ். நம்ம நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஜூம் பண்ண கிளாரிட்டிஸ் வந்து கம்மி தான் ஆகும். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணணும்னா ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்க, இந்த ஒரு பர்டிகுலர் பூஜாயத்தை அவங்கள தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஜூம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 1xல எடுத்துட்டு நீங்கள் அதை ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்க. ஓகே, ஸோ நம்ம எடுக்கும்போது ஜூம் பண்ண தேவையில்லை, எடுத்ததுக்கப்புறம் க்ராப் கூட பண்ணிக்கலாம், கிளாரிட்டி இன்னும் அதிகமாக தான் இருக்கும் நார்மல் ஃபோட்டோ விட அப்படிங்கிறது அதோட ஐடியா. அப்போ அந்த டெலியில் 200 மெகாபிக்சல் ஒர்க் ஆகாதுன்றீங்களா? எதில்? டெலியில் டெலிஃபோட்டோ வந்து 50 ஆக்சுவலி டெலிஃபோட்டோ வந்து சாம்சங்ல S24 அல்ட்ரா இப்போ லான்ச் ஆக போய் S26 அல்ட்ராவிலேயே சரி 200 மெகாபிக்சல் வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே, அப்படி லான்ச் பண்ண சொல்ல இங்க இருந்து மூணு வந்து ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பண்றாங்க. ஒரு சிலர் ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா இங்க இருந்து நம்ம ஒரு சில பர்டிகுலர் இடத்துல நம்ம ஜூம் பண்ண சொல்ல 50xலயே வந்து அது வந்து பிளர் ஆகுது. ஓகே, அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன். This phone also have 120x zoom. So நீங்க சொல்ற அந்த மூன் photography you can also take in this part. So how does it works, I will explain. So for example we have 3 different camera. மூணு இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் மெயின் கேமராங்கிறது தான் 200 MB. ஸோ மெயின் கேமரா எந்த பர்பஸ்க்காக அப்படின்னா காமனாக மெயின் கேமரா நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஹை ரெசல்யூஷன் பிக்சரும் நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கும் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. நம்ம ஒன்ஸ் ஜூம் பண்ண அந்த 120x வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஜிட்டல் கேமராக்கு மாறிடும். 200 MB இல்லாமல் பேசிக் டிஜிட்டல் கேமரா வந்து ஃபோட்டோ எடுத்து ஏஐ மூலியமாக நமக்கு அதை பிக்சரைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 10x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோவில் ஒர்க் ஆகும், 50 MB கேமராவில் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக எடுக்கும்போது 200 MB வந்து 10x வரைக்கும் 50 MB கேமராவில் ஒர்க் ஆகும். ஸோ 10xை தாண்டி நம்ம இந்த ஜூம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஜூமில் நார்மல் ஃபோட்டோவில் 1xல இருக்கிறேன், ஓகேங்களா?
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிஃபோட்டோ நம்பர்ஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணிருப்போம். இப்போ 7x வரைக்கும் டெலிஃபோட்டோ இருக்குது. இது வரைக்கும் நம்ம அந்த டெலிஃபோட்டோ பர்பஸ் யூஸ் ஆகும். அண்ட் இந்த 10 MB 10 and 30x வரைக்கும் நம்மளால 50 MBயில் எடுத்துக்க முடியும் இதோட கிளாரிட்டி. இதை தாண்டி போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ இந்த நார்மல் டிஜிட்டலில் எடுத்து கொடுத்து ஏஐயில் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ 1:1x நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அது பிளராக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அது சேஞ்ச் ஆகும். வித் ஏஐ பர்ஃபார்மன்ஸ் அதோட ஷார்ப்னஸ் அண்ட் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ப்ரிசைஸ்டாக பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ரன் ஆகுது. சார் இப்போ வீடியோவில் பேக்ரவுண்டில் வந்து எரேஸ் பண்ணுறீங்க சில ஆப்ஜெக்ட் வந்து இன்பில்டாக அதுலேயே பண்ணலாமா இல்லை தனி ஆப் அது? ஸோ தட் வாஸ் அ குட் கொஸ்டின். ஸோ இப்போ என்னதான் நம்ம கேமரா யூஸ் பண்ணாலும், இப்போ நம்ம கல்யாணத்தில் இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா பெரிய பெரிய டிஎஸ்எல்ஆர் வச்சாலுமே அந்த ஆல்பம் கொடுக்கறதுக்கு 1 வீக் எடுத்துக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் எடிட்டிங். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிருந்தாலே போதும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ இவர் எடுத்திருக்கேன், இந்த பின்னாடி இருக்க பர்சனை நான் அழிக்கணும் அப்படின்னா வித்தின் 1 கிளிக் ஐ கேன். ஸோ இப்போ நெட்வொர்க் கனெக்ட் ஆகல, நான் கனெக்ட் பண்ணி உங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா we are giving the AI tool, AI editor. Okay, it called AI editor. கேலரிக்குள்ளேயே இருக்கு. ஸோ இந்த கேலரிக்குள்ள ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம்னா போதும், யூ காட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம கிட்ட ஒரு 6 AI ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் அவர் கேட்ட AI eraser செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த AI eraser கிளிக் பண்ணாலே it will give you 3 types. நீங்க வேணும்னா எந்த இடத்த சர்க்கிள் பண்றீங்களோ அந்த சர்க்கிள் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஆர் ஆட்டோமேட்டிக்கா பர்சனை மட்டும் டிடெக்ட் பண்ணணும்னாலே ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை அனலைஸ் பண்ணி நம்ம ரிமூவ் கொடுத்தீங்கன்னா அவங்களை ரிமூவ் பண்ணிடும். யார் மெயின் ஃபோக்கஸோ அவங்கள வச்சுட்டு அதர் பர்சன்ஸ் ரிமூவ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி எடுக்கிறோம், அங்கே நிறைய பேர் எல்லாருமே எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை தாஜ்மஹால் போனால் எல்லாருமே எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் நின்று எடுத்துட்டு லைக் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமாக இருக்கணும், ஐ மீன் முன்னாடி மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும். மெயின் சப்ஜெக்டாக இருந்துட்டு பேலன்ஸ் பின்னாடி இருக்க எல்லாத்தையுமே அது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும், செலக்ட் பண்ணிட்டு. ஸோ அந்த அளவுக்கான இரேசர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதை தாண்டி இதில் மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த வாட்டி பாப் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இந்த பாப் அவுட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு டிராவல் எல்லாருமே வெளியே போகிறோம், இல்லை ஃபங்க்ஷன் பர்த்டே எந்த இதுக்கு போனாலுமே ஸ்டோரி அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம். இப்போ இருக்கிற பழக்கம் எல்லாருமே தான். இப்போ இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம்னா ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போகணும்னு நினைப்போம். ஸோ இப்போ டிராவல் போகும்போது ஒரு நாளைக்கு 2-3 இடம் போகும், ஆர் 2 days 3 days ட்ரிப்பு போகும். பட் ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைச்சா இல்லை கொலேஜ் வந்து பண்ணணும்னு நினைப்போம். பட் இந்த வாட்டி ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி பாப் அவுட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் என்னோட ஒரு பிக்சர் நான் காமிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. எனக்கு ஃபோட்டோஷாப் வேணும் நான் யூஸ் பண்ண வேலை எதுவுமே பண்ணல. வெரி சிம்பிள், என்னோட நானே தான் அது. ஸோ நானே நிற்கிறேன், பக்கத்தில் வந்து நானே தான் ஜம்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக நம்ம கேலரியிலேருந்தே பண்ணலாம். இதுக்கும் நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். நம்ம கேலரியில் நார்மலாக நம்ம காலேஜ் பண்ணும்போது இப்போ நான் ஒரு 2 ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சூஸ் திஸ் ஃபோட்டோ அண்ட் திஸ் ஃபோட்டோ. இந்த 2 ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயே வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து நீங்கள் வீடியோ, இப்போ லைவ் ஃபோட்டோவை எடுத்துட்டீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் மாதிரி ஜிஃப் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் ஸ்டாட்டிக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்குன்னு கொடுத்துட்டேன்னா இந்த கொலேஜ் ஆப்ஷனில் நெட் இருக்கும்போது இங்கே பாப் அவுட். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய் கொலேஜில் தொட்டிங்கன்னா போதும், பாப் அவுட்னு ஒன்று காமிக்கும். ஜஸ்ட் இந்த பாப் அவுட்டை நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அது எல்லாத்தையுமே நம்மளை மட்டும் ஷேப்பை கட் பண்ணி அந்த ஃபோட்டோக்குள்ளே நம்ம போய்க்கலாம். புரிஞ்சுங்களா? ரெண்டையும் மர்ஜ் பண்ணுற மாதிரி லைஃப் ஃபீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 பிளேஸ் விசிட் பண்ணுறேன், கோயில் அண்ட் பீச் அண்ட் அதே மாதிரி நைட்டில் லைஃப் ஃபோட்டோ என்ஜாய் பண்ணுறோம்னா 3 ஃபோட்டோவையும் கொலேஜ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரி நான் பிக்சர்ஸ் பண்ணலாம். ஸோ ஐ வில் ஆல்சோ ஷோ யூ சம் சாம்பிள் பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. லைக் இதுதான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் போகுது. நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் ஹேஷ்டாக் பாப் அவுட் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஐ வில் ஷோ யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்பக்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டார்பக்ஸ் லோகோ வந்து ஒரு ஃபோட்டோ, 2 பீப்புளுமே லைக் அவர் மேலே ஒரு இது கொடுக்குறாரு, காஃபி கொடுக்குறாரு, இங்கேருந்து அதுக்குள்ளே வர மாதிரி. அண்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹில் ஸ்டேஷன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் 3 ஃபோட்டோஸ் நான் சொன்ன மாதிரி. அவங்களோட ஃபோட்டோ வந்து அந்த கிராஸில் நிற்கிறாங்க, பட் பேக்ரவுண்ட் வந்து அந்த பீச் அண்ட் நைட் லைஃப், இந்த விஷயத்து கூட அவங்க வந்து அட்ராக்டிவாக இருக்காங்க. ஸோ வி ஆல்சோ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ மோர் இந்த பாப் அவுட் அப்படிங்கிறது வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இப்போ வரைக்கும் வரல. இண்டஸ்ட்ரியிலே நம்ம மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா யூ கேன் கோ டு இன்ஸ்டாகிராம். Okay, any other question? Anybody else? Bro, இப்போ can you explain wireless charging? Yes, there is wireless charging in it, and it has about 50 watts of wireless charging. So you can try it with the Pro variant. It has the wireless charging as well. This model also compared with that. Okay, good morning. My name is Roger, and I am the product marketing manager for Oppo India. And we are happy to present to you the latest series for the Reno, which is the Reno 15 series. We actually come up in the market with 3 different variants. We have the Reno 15 Pro,
We have the Reno 15 Pro Mini. This is the first time that we've launched an compact variant of it because the market demands for a compact variant. And this is the first time that we've done this in the Reno 15 series. And then we have the Reno 15, which is the base variant. Essentially, if you look at it, this is the first time that we're bringing a 3D design on the back. So this is done through Oppo's HoloFusion technology. Essentially, it gives you a 3D look as the device, as you move it against the light. In terms of the camera system, we are offering a 200 megapixel main camera, 50 megapixel telephoto 3.5 zoom, 3.5x zoom, and then we have a 50 megapixel ultra wide camera. On the front as well, we have a 50 megapixel ultra wide camera. It comes with a lot of great features, and it's all backed by ColorOS 16. It is the latest Android operating system. We have the pop-out feature. It's a very cool feature that we're actually bringing in. It lets you combine 2 or 3 different photos together so that you can put it on social media. I can just give you a quick example of what it is. So I'm just going to select these images, and together they will become a pop-out. So it gives people a creative control on, how they want to put images on social media. Yeah, so the beauty of this is you can be as creative as possible, and you can put it on social media. So we want to give people more creative freedom. Yeah, and the starting price for the Reno 15 series is 45,999. And we have a bunch of different consumer offers, starting with 15 months of zero down payment with all leading banks. We have an exchange offer, so you can bring in your older device and you can get a little bit of discount on that as well. And then we also have a 180 days screen replacement offer as well. That's pretty much. Any questions? Okay. Thank you.